எத்தனை அவார்ட்ஸ் மகாநதிக்காக வின் பண்ணிருக்கோம், பட் திஸ் இஸ் வெரி 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 ஸ்பெஷல் இன் மை லைஃப். ஓக்கு ரொம்ப பெரிய தேங்க்ஸ் இந்த ஒரு மொமெண்ட் கிரியேட் பண்ணதுக்கு. நான் என் லைஃப் லாங் இந்த மொமெண்ட்டை என்றைக்குமே நான் மறக்க மாட்டேன். தேங்க்யூ ஸோ மச். அது வந்து நீங்கள் சினிமா ஆல்ரெடி பண்ணிட்டு தான் சீரியலுக்குள்ளே வந்தீங்க இல்லையா? ஆமாம். படம் நடிக்கிறப்போ நம்மளுக்கு கொடுக்குற ரோல்ஸ் வந்து அவ்வளோ இம்பார்ட்டண்ட்டாக இல்லை. டு கெட் அன் இம்பார்ட்டன்ட் ரோல் தேர் ஆர் சோ மெனி திங்ஸ். நிறைய விஷயங்கள் நடுவில் இருக்குது. அதெல்லாம் கிராஸ் பண்ணுற அளவுக்கு எனக்கு கெப்பாசிட்டி இல்லை போல இருக்கு. மேபி அங்கே கிடைக்காத ஒரு ரிசப்ஷன் இங்கே வந்து மக்கள் வந்து மகாநதி சீரியல் மூலிமா அவங்க வீட்டுக்குள்ளே அவங்க வீட்டு பொண்ணாவே உங்களை லவ் பண்ணி பார்க்குறாங்க இல்லையா? அது எப்படி பார்க்குறீங்க நீங்கள்? யாராவது வந்து நம்ம ஒரு கூட்டத்தில் இருக்கப்போ காவேரி அப்படின்னு சொல்லிட்டாலே அப்படி ஒரு அப்படியே உள்ள இருந்து ஒரு ஹாப்பினஸ் வரும். நான் அதுக்காக எத்தனை நாள் ஏங்கி இருக்கேன்னு எனக்கு நல்லா தெரியும். இன்னைக்கு அது நடக்குது. வாங்க, நீங்க மேடைக்கு வரணும். வாங்க. லட்சுமி பிரியா வந்து பயங்கர போல்டான கேரக்டரா பண்ணிட்டு இருக்காங்க. அம்மா அப்பான்னும் போது அவங்க கண்ணு கலங்கும் போது எங்களுக்கும் மனசெல்லாம் கலங்கிருச்சு. பொண்ணை வந்து தமிழ்நாடே கொண்டாடுது. எல்லாத்துலேயுமே ஃபஸ்ட்டு தான் இருப்பா. காலேஜில் கூட அவள் தான் டாப்பர். அவள் இந்த ப்ரொஃபஷன் சூஸ் பண்ணது எங்களுக்கு ஃபஸ்ட்டு பிடிக்கல. எதில் போனாலும் ஷைன் பண்ணுறா, இதுலேயும் நல்லா ஷைன் பண்ணான்றதுனால எனக்கு ரொம்ப பிடிச்சிச்சு. இல்லை நல்லா இருந்தால் போதும், நல்லா இருக்கு. எது பிடிக்குதோ அது நாங்கள் வந்து செய்கிறோம். இத்தனை பேர் அவ்வளோ பாசம் வச்சுருக்காங்க என் மேலே. நான் நல்லா தான் இருப்பேன். சூப்பர் சூப்பர். எனக்கு வந்து 2 டாட்டர்ஸ். வந்து 3rd கேர்ளாக நான் உங்களை பார்க்குறேன். நல்ல பொண்ணை வளர்த்துருக்கீங்க. ரொம்ப பிரில்லியண்டாக இருக்காங்க. ரொம்ப 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 ஜென்யூனாக இருக்காங்க. பிரசன்டர் மேடை கலைச்சிடலாமா ப்ளீஸ்? ஸோ நமிதா குப்தா, ப்ரோக் லைஃப் ஸ்டைல் சீஃப் எடிட்டர், அன்போடு மேடை கலைக்கிறோம். இந்த அவார்டு யாருக்கு போகுதுன்றது ப்ளீஸ். The most celebrated television actress, Lakshmi Priya. அன்பே அன்பே காதல் வருது, சைரன் கூட சாங்கா வருது, பின்ன ஹார்ட் வருது, அது கூட பீட்டும் வருது. டியூப்லைட்ட போல பேச்சும் திக்கி வருது, ஒன்வேல பியூட்டி வருது, ரன்வேல ஸ்கூட்டி வருது, ஓ என்ட்ரி போட்டு ஒரு ஹார்ட் ஸ்ட்ரிக்டா வருது. ஹாய் லக்ஷ்மி பிரியா அவர்களே. ஹாய். ஃபர்ஸ்ட் வாழ்த்துக்கள் இந்த விருதுக்காகவும் ஒரு வார்த்தைகள் மக்கள்கிட்ட. ஹாய் ஆல். இந்த அவார்ட் தந்த ப்ரவோக் டிஜிட்டல் அவார்ட்ஸ்க்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். பிகாஸ் நீங்கள் கொடுத்துருக்க கேட்டகரி ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல். த மோஸ்ட் செலிப்ரேட்டட் டெலிவிஷன் ஆக்ட்ரஸ் அப்படின்றது. ஏன்னா டெலிவிஷனில் தேர் ஆர் ஸோ மெனி விமென் டூயிங் கிரேட் ஜாப் ஆஸ் ஆக்டர்ஸ். அவங்க நடுவில் இந்த மாதிரி ஒரு அவார்டு எனக்கு கிடைக்கிறது இட்ஸ் வெரி வெரி ஸ்பெஷல். ஆஸ் ஆர்டிஸ்ட் நாங்கள் எல்லாருமே மோர் தென் மணி, இட் இஸ் லைக் எங்களுக்குன்ற ரெக்கக்னிஷன். யாராவது வந்து நம்ம ஒரு கூட்டத்தில் இருக்கப்போ காவேரி அப்படின்னு சொல்லிட்டாலே அப்படி ஒரு அப்படியே உள்ளேருந்து ஒரு ஹாப்பினஸ் வரும். ஸோ அவ்வளோ லவ் கிடைச்சதுக்காக இந்த அவார்டு எனக்கு கொடுக்கறது வந்து சீரியஸ்லி ஸோ பிளஸ். தேங்க்யூ. இல்லை, அதுக்கு தகுதியான ஒருத்தருக்கு தான் கொடுத்துருக்கோம் அப்படின் போது எங்களுக்கும் ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. தேங்க்யூ. நாங்கள் பார்த்தோம் உங்களுடைய ஃபேன்ஸ்லாம் எந்த அளவுக்கு உங்கள் மேலே லவ் வச்சுருக்காங்கன்னு. அவங்க கத்தும் போது அவங்களுடைய லவ்வை கொடுக்கும் போது நாங்கள் அதை பார்க்கறதுனால இந்த விட்னஸாகவே இருக்கும்போது வெரி வெரி ஹாப்பி ஃபார் யூ. அண்ட் வந்து நீங்கள் சினிமா ஆல்ரெடி பண்ணிட்டு தான் சீரியலுக்குள்ளே வந்தீங்க இல்லையா? ஆமாம். ஓகே, அங்கே கிடைக்காத ஒரு ரிசப்ஷன் இங்கே வந்து மக்கள் வந்து மகாநதி சீரியல் மூலிமா அவங்க வீட்டுக்குள்ளே அவங்க வீட்டு பொண்ணாவே உங்களை லவ் பண்ணி பார்க்குறாங்க இல்லையா? அது எப்படி பார்க்குறீங்க நீங்கள்? ஃபர்ஸ்ட் நான் நடிக்க வரப்போ சீரியல்லாம் பண்ணக்கூடாதுப்பா, நம்ம படம் தான் பண்ணணும் அப்படின்னு அவ்வளோ கான்ஃபிடென்ட்டாக நான் வந்து எனக்கு சீரியல்ஸ்லாம் பிச் பண்ணாங்க. இட்ஸ் லைக் இல்லை நான் சீரியல்லாம் பண்ண மாட்டேன், நானே சீரியல் பார்க்க மாட்டேன், எனக்கு வேண்டாம் அப்படின்லாம் சொல்லிட்டு இருந்தேன். அதுக்கப்புறமா படம் நடிக்கிறப்போ நம்மளுக்கு கொடுக்குற ரோல்ஸ் வந்து அவ்வளோ இம்பார்ட்டண்ட்டாக இல்லை. டு கெட் அன் இம்பார்ட்டன்ட் ரோல் தேர் ஆர் ஸோ மெனி திங்ஸ். நிறைய விஷயங்கள் நடுவில் இருக்குது. அதெல்லாம் கிராஸ் பண்ணுற அளவுக்கு எனக்கு கெப்பாசிட்டி இல்லை போல இருக்குது மேபி. பட் தென் த ரோல்ஸ் தட் ஐ லேண்டட் இன் தே வர் வெரி ஸ்பெஷல் அண்ட் டேக்கன் பை வெரி வெரி கிரேட் டைரக்டர்ஸ். பட் நான் ஒரு ஆர்டிஸ்டாக வெளியே எங்கேயுமே தெரியல.
அதுக்கப்புறமா நான் ஒரு சீரியலும் பண்ணேன். அதுவும் வந்து லாக்டவுனில் பண்ணதுனால பெருசாக போகல. அதுக்கப்புறமா தான் ஒரு 2 இயர்ஸ் வெயிட்க்கு அப்புறமா மகாநதி வந்துச்சு. காவேரி கேரக்டர் ஒரு ஹீரோயினாக எனக்கு வந்து பிச் பண்ணலை. அது வந்து ஒன் ஆஃப் த சிஸ்டர்ஸ் அப்படின்னு தான் பிச் பண்ணாங்க. அப்புறம் போக போக தான் அந்த கேரக்டர் வந்து ஃபார்ம் பண்ண ஆரம்பித்தாங்க. லைக் ஷீ லுக்ஸ் லைக் அ உமன் பட் ஷீ இஸ் ஆக்சுவலி அ மேன். பையன் மாதிரியே எல்லாமே பண்ணுவா, பேசுவா, சண்டை போடுவா, அவங்க ஃபேமிலியை பார்த்துப்பா அப்படின்றது நிறைய லேயர்ஸ் இருந்தது அந்த கேரக்டருக்கு. சும்மா ஹீரோயினா அழுதுட்டு மாமியார் தொல்லை அப்படி இப்படின்னு இருப்பாங்களே, ஹீரோவையே நம்பி இருப்பாங்க, அந்த மாதிரி இல்லாத ரொம்ப ஒரு இண்டிபெண்ட்டான ஒரு கேரக்டராக இருந்துச்சு. அண்ட் ரொம்ப ரிலேட்டபிளாக இருந்துச்சு. எல்லார் வீட்லேயும் காவேரி வந்து கண்டிப்பாக இருப்பாங்க. அந்த மாதிரி கண்டிப்பாக ஒரு கேரக்டர் எல்லார் வீட்லேயுமே இருக்கும். ஸோ அதை வந்து ரொம்ப ரிலேட் பண்ணிக்கிட்டாங்க. ஒவ்வொரு சீன் பார்க்கும்போதும் நான் அழுதா அவங்க அழுகுறாங்க. அதுவே வந்து ரொம்ப ஸ்பெஷலாக இருந்துச்சு. ஓகே, நம்ம பண்ணுறது ஏதோ ஒரு இடத்துல எல்லாருக்கும் பிடிச்சிருக்கு. அண்ட் மோர் ஓவர் நான் இந்த ஃபீல்டில் ஸ்டார்ட் பண்ணுறப்போ எனக்கு பெருசாக சப்போர்ட் கிடையாது. பட் மகாநதி ஸ்டார்ட் ஆனதுக்கப்புறம் ஈவன் என்னோடய ஃபேமிலி சைட்லேருந்து எனக்கு செம்ம சப்போர்ட்டு. இன்ஃபேக்ட் இன்னைக்கு இந்த அவார்ட் ஷோ, நான் நிறைய அவார்ட்ஸ் வாங்கியிருக்கேன் இதுக்கு முன்னாடி. இந்த அவார்ட் ஷோக்கு என்னோட அம்மா அப்பா வந்திருக்காங்க. தட்ஸ் ரியலி ரியலி வெரி வெரி பிக் ஃபார் மீ. பிகாஸ் நான் அதுக்காக எத்தனை நாள் ஏங்கியிருக்கேன்னு எனக்கு நல்லா தெரியும். இன்னைக்கு அது நடக்குது. அவங்க என்னோட ப்ரொஃபஷன் அக்செப்ட் பண்ணிட்டாங்க. ஸோ யா, தேங்க்யூ. லக்ஷ்மி, இந்த இடத்துல அவங்க இல்லைன்னா எப்படி? அம்மா அப்பா வாங்க, நீங்கள் மேடைக்கு வரணும், வாங்க. கண்டிப்பாக. எனக்கு ரொம்ப பயங்கர சந்தோஷமாக இருந்தது. லக்ஷ்மி பிரியா வந்து பயங்கர போல்டான கேரக்டராக பண்ணிகிட்டு இருக்காங்க. ஆனால் இந்த இடத்துல அம்மா அப்பான்னும் போது அவங்க கண்ணு கலங்கும் போது எங்களுக்கும் மனசெல்லாம் கலங்கிருச்சு. ஒரு ஒரு பொண்ணாக இருந்து இப்படி விருது வாங்குற இடத்துல அம்மா அப்பாவாக இருக்கிறது ஒரு பொண்ணுக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருக்குன்றத ஒரு அஸ் ஆர்டிஸ்ட்டாக நானும் அதை ஃபீல் பண்ணுறேன். நீங்கள் 2-3 வார்த்தைகள் பேசணும். உங்கள் பொண்ணை வந்து தமிழ்நாடே கொண்டாடுது, நீங்கள் பேசலைன்னா எப்படி? ப்ளீஸ். சந்தோஷமாக இருக்குது. ஆரம்பத்தில் கிட்ட வச்சுக்கோ. ஆரம்பத்தில் எங்களுக்கு பிடிக்கல, இருந்தாலும் அவங்கவுங்க கேரக்டர் சூஸ் பண்ணி ஃபாலோ பண்ணிட்டு போகும்போது அதை பார்க்கும்போது நாங்களே மாறிட்டோம். இப்போ எங்களுடைய சப்போர்ட் ஃபுல்லாக இருக்குது. ரொம்ப சந்தோஷம். சூப்பர் சூப்பர். ஆரம்பத்தில் பிடிக்கலனாலும் என் பொண்ணுக்கு பிடிக்குது, அதனால் என் மனசுக்கு இப்போ பிடிச்சிருச்சு. நீங்கள் பார்த்தீங்களா, சரண்டர் ஆகிட்டோம். போங்க. சூப்பர்ப்பா. அம்மா, அவள் வந்து நல்லா படிப்பா, அதனால் நாங்கள் வேறு யோசித்தோம். நல்லா ஒர்க் பண்ணுவா, நல்ல ஒரு ப்ரொஃபஷனில் இருப்பா, ஐஏஎஸ் படிக்க வைக்கிறதுக்கு கூட நாங்கள் ட்ரை பண்ணோம். அவள் ரொம்ப எல்லாத்துலேயுமே ஃபஸ்ட்டு தான் இருப்பாள். காலேஜில் கூட அவள் தான் டாப்பர். அவள் எஸ்ஆர்எம்மில் படிச்சுட்டு இருந்தா. நல்லா அவ்வளோ நாலேஜ் இருக்கும்போது அவள் வந்து இந்த ப்ரொஃபஷன் சூஸ் பண்ணது எங்களுக்கு ஃபஸ்ட்டு பிடிக்கல. ரொம்ப ரொம்ப நம்பிக்கை வச்சுருந்தோம் அவன் மேலே, நல்லா படிக்கிற பொண்ணுன்றதுனால. அப்புறம் எனக்கு எதில் போனாலும் ஷைன் பண்ணுறா, இதுலேயும் நல்லா ஷைன் பண்ணான்றதுனால எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு. இப்போ இதுக்கு நாங்கள் ரொம்ப சப்போர்ட்டாக இருக்கிறோம். என் பிள்ளை நல்லா இருந்தால் போதும். நல்லா இருக்கு. எது பிடிக்குதோ அது நாங்கள் வந்து செய்கிறோம், கூடவே இருக்கிறோம். இத்தனை பேர் அவ்வளோ பாசம் வச்சுருக்காங்க என் மேலே. நான் நல்லா தான் இருப்பேன். சூப்பர் சூப்பர். படித்து போனால் கூட ஒரு குடும்பத்துக்குள்ளே போகலாம், நடித்து இப்போ எல்லா குடும்பத்துக்குள்ளேயும் போயிட்டாங்க. உங்கள் பொண்ணை கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க. அப்போ நீங்கள் இந்த மாதிரிலாம் வந்து இருக்கக்கூடாது, செலிப்ரேட் பண்ணுங்கள். ஓகே, சூப்பர் சூப்பர்ப்பா, சூப்பர். தொடர்ந்து இதே மாதிரி உங்கள் பொண்ணுக்கு சப்போர்ட் கொடுங்க. ஏன்னா அஸ் அ பேரண்ட்ஸாக நீங்கள் கொடுக்கும் போது அவங்களுக்கு ஒரு பெரிய எனர்ஜி இருக்கும். அதுக்கப்புறம் வேறு எதுவுமே தேவையில்லை, இன்னும் பயங்கர ஃபாஸ்ட்டாக ஓடுவாங்க. லக்ஷ்மி பிரியா, இன்னும் வெவ்வேறு விருதுகள் வேறு வேறு நேமில் வாங்கிக்கிட்டே இருக்கணும். அதுக்கு எங்களுடைய ப்ரோவோக் சார்பாக மனம் நிறைந்த வாழ்த்துக்கள். தேங்க்யூ தேங்க்யூ. ப்ரோவோக்கு ரொம்ப பெரிய தேங்க்ஸ். இந்த ஒரு மொமெண்ட் கிரியேட் பண்ணதுக்கு நான் லைஃப் லாங் இந்த மொமெண்ட்டை என்றைக்குமே நான் மறக்க மாட்டேன். தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச். அவங்க சொன்ன மாதிரி நான் நிறைய காலேஜ் ஸ்கூல் எல்லாத்துலேயுமே ஃபர்ஸ்ட் ரேங்க் எல்லாமே எடுத்து டாப்பர்ன்ட்டாங்க. எல்லாமே பண்ணியிருக்கோம். பட் என்றைக்குமே வந்து ஒரு அவார்டு, ஒரு ஸ்டேஜ் அப்படின்னு நான் உங்களுக்கு பெருமையாக எதுவுமே நான் பண்ணது கிடையாது. இதுதான் ஃபர்ஸ்ட் டைம். இத்தனை அவார்ட்ஸ் மகாநதிக்காக வின் பண்ணியிருக்கோம். பட் திஸ் இஸ் வெரி 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 ஸ்பெஷல் இன் மை லைஃப். தேங்க்யூ தேங்க்யூ ஸோ தேங்க்யூ. அதில் நாங்கள்
உங்களுடைய அந்த சந்தோஷத்தில் நாங்களும் பங்கெடுத்துக்கிறோம். உங்களுக்கு இந்த சந்தோஷத்தை கொடுத்ததில் நாங்கள் ரொம்ப சந்தோஷப்படுறோம். தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூப்பா. நான் வந்து ஒரு ஹவுஸ் ஒய்ஃப். எனக்கு வந்து 2 டாட்டர்ஸ். 2 பேரும் ப்ரொஃபஷ்னலாக, ஒரு பொண்ணு பேங்க்கில் இருக்கா, ஒரு பொண்ணு சாஃப்ட்வேரில் இருக்கா. ஸோ எனக்கு வந்து 3rd கேர்ளாக நான் உங்களை பார்க்குறேன். என்னோடய உண்மையான ரிலாக்ஸேஷனே வந்து உங்களுடைய ஃபேஸை பார்க்கும்போது தான். நீங்கள் அந்த சீரியல் இல்லாத சமயத்தில் இதில் போடுறீங்களே, பிக்சர்ஸ் போடுறீங்களா, அதுதான் என்னோடய ஃபுல் என்டர்டைன்மெண்ட். எங்கள் டாக்டரை கேளுங்க, காலையில் 5:45 எழுந்துருவேன். ஃபஸ்ட்டு சீரியல் மகாநதி தான். அதுக்கப்புறம் தான் என்னோடய ரொட்டீன் ஒர்க்கை நான் பார்க்குறேன். என் பேர பசங்க நல்லா தெரியும் அவங்களுக்கு, பாட்டி இது தான் பண்ணுவாங்க அப்படின்ட்டு. ஸோ இது வந்து எல்லாருக்கும் ஒரு மோட்டிவேஷனாக இருக்குது. உங்களை பார்க்குறதுனால எங்களுக்கு உண்மையாகவே ரொம்ப எங்களோட இதெல்லாம் ரிலீஃப் ஆன மாதிரி ஒரு ஃபீல் பண்ணுறேன். ஸோ நீங்கள் தொடர்ந்து எதையாவது ஒன்று போஸ்ட் பண்ணிக்கிட்டே இருங்க. எங்களுக்கு வந்து ஒரு என்ன சொல்கிறது, வந்து இப்போ எனக்கு பேசக்கூட முடியல, பட் ஆனால் நான் இந்த மாதிரி பேசுகிறேன் இல்லை, பட் வாலண்டராக வந்து நான் அதை பேசுகிறேன்னா இது வந்து நிறைய பேருக்கு உங்களால் ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு ஸ்ட்ரெஸ் எல்லாமே ரிலீஃப் ஆகுது. ஸோ நீங்கள் அதை தொடர்ந்து ஏதாவது ஒரு போஸ்ட் பண்ணுங்கள். நீங்கள் சீரியல் பண்ண போகிறீங்களோ இல்லை சினிமா பண்ண போகிறீங்களோ அது வேறு, பட் நீங்கள் பண்ணுற அந்த போஸ்ட் வந்து எங்கள் எல்லாருக்கும் ரொம்ப சந்தோஷத்தை கொடுக்குது. உங்கள் பேரண்ட்ஸ்க்கு நான் ஒன்று சொல்லணும், நல்ல பொண்ணை வளர்த்துருக்கீங்க, ரொம்ப ப்ரில்லியண்ட்டாக இருக்காங்க, ரொம்ப 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 ஜென்யூனாக இருக்காங்க. ஸோ நீங்கள் அதை நினச்சி நீங்கள் முந்தி ஃபீல் பண்ணியிருக்கலாம். நான் ஆஸ் அ மதராக நானும் ஃபீல் பண்ணியிருப்பேன் அந்த மாதிரி இடத்துல இருந்தேன். ஆனால் இப்போ நீங்கள் அதை ஃபீல் பண்ணவே பண்ணாதீங்க. ரொம்ப ரொம்ப போல்டு பொண்ணு, என்னோடய 3rd பொண்ணாக நான் நினைக்கிறேன். நீங்கள் தப்பாக எடுத்துக்காதீங்க, உங்கள் பொண்ணு தான். பட் ஆனால் நிறைய பேர் உங்களை இன்ஸ்பிரேஷனாக இதாக எடுத்துக்கிறாங்க, இன்ஸ்பைரிங்காக எடுத்துக்கிறாங்க. தேங்க்யூம்மா, தேங்க்யூ. இதை விட என்ன சார் வேணும்? அதை பாருங்க, எத்தனை அம்மாக்கள் அவங்களுக்கு, எத்தனை அப்பாக்கள், எத்தனை அண்ணன்கள். ஆக்சுவலாக எங்கள் சீரியல்ஸ்க்கு வந்து அம்மாக்கள், பாட்டிகள், அப்புறம் குழந்தைகள், இவங்க தான் வந்து ஃபேன்ஸ், பெரிய ஃபேன்ஸ் அவங்க தான். எல்லாம் ஒரு பிட் பை பிட் வாட்ச் பண்ணுவாங்க எங்கள் சீரியலை. வெரி நைஸ். தொடர்ந்து நீங்கள் இதே மாதிரி நிறையா கலக்கிக்கிட்டே இருங்க, நிறைய விருதுகள் வாங்குங்க. அதுக்கு எங்களுடைய வாழ்த்துக்கள். தேங்க்யூ 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 தேங்க்யூ. தேங்க்யூ. Provoke Digital Awards 2026 title sponsor Cablo Chave, powered by Vella, associate sponsors Floractive Beauty Essential, Dermalogica, Mar, New Skin, Touchwood, Dr. Towels, Brillier, Sea Soul, Sodis, Anibi Skin, Sri Leathers, Arabian Garden, Affinity Power, Nakoda Glass, Sticker India, RLC Rishabh, Hospitality Partner GRT, Event Sponsor Spice, Beverage Partner British Empire.